பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 நாள் போலீஸ் காவல் முடிந்து மீண்டும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதில் திருவேங்கடம் போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் 10 பேர் போலீஸ் காவல் முடிந்து மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது மீதமுள்ள அந்த 10 நபர்களை பூந்தமல்லியில் உள்ள தனிக்கிளை சிறையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை காவல்துறையினர் கொண்டு வந்து சிறையில் அடைத்துள்ளனர். குறிப்பாக கடந்த 11ஆம் தேதி இவர்களை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணைக்காக ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் போதுதான் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த பகுதிக்கு அழைத்து செல்லும் போது திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மீதமுள்ள 10 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு விசாரணையின் முடிவு பெற்ற நிலையில் தற்போது மீண்டும் அவர்களை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த பூந்தமல்லி இந்த செயலுக்கு தற்போது அழைத்து வந்து இந்த அழைத்துள்ளனர். இந்த கொலை விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த 10 பேரிடையும் தனித்தனியே போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை வைத்து அவர்கள் அடுத்த கட்ட அந்த சார்ஜ் ஷீட் சொல்லக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையை தயாரித்து வருகின்றனர். சென்னை போலீசார் இந்த கொலை விவகாரத்தில் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை கண்டறிந்து அவர்களிடமும் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த 10 பேரும் யார் தொடர்பில் இருந்தார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் அவர்கள் திரட்டியுள்ளனர். பூங்கொழி தொடர்ந்து தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் அவர்களை காவல் கஸ்டடி கேட்பார்களா அல்லது இந்த காவலில் விசாரித்தது போதுமா என பின்னரே தெரிய வரும். பூங்கொழி, நன்றி நவீன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.